உத்தரப்பிரதேசத்தில் தெருநாய்களுக்கு உணவளித்த பெண் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதன் பின்னணியை பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் தெருநாய்களுக்கு உணவளித்த பெண்ணின் மீது தாக்குதல் நடத்திய நபர் கைது செய்யப்பட்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தெருநாய்களின் அட்டகாசமும் தாக்குதலும் அதிகரித்து வரும் நிலையில் சித்தார்த் விஹார் பகுதியில் தெருநாய்களுக்கு பெண் உணவளித்ததால் ஆத்திரமடைந்த நபர் அந்த பெண்ணிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்குதல் நடத்தியுள்ளார். இதனையடுத்து பெண்ணின் மீது தாக்குதல் நடத்திய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஹைதராபாத்தில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் மின்சாரம் தாக்கி 10 பேர் உயிரிழந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணாஷ்டமி விழாவில் தேர் இழுத்து சென்றபோது மின்சாரம் தாக்கி 5 பேர், பந்த்லகுடாவில் 2 பேர், அம்பர்பேட்டையில் 1, லோத்துகுண்டாவில் 2 பேர் என 10 பேர் கடந்த ஒரு வார காலத்தில் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் லோத்துகுண்டாவில் திருமண பந்தல் அமைக்கும் பணியின் போது மின்சாரம் தாக்கி 4 பேர் மயங்கி விழுந்ததில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். பள்ளி பேருந்தின் ஜன்னலோர ஓட்டையில் மாணவியின் விரல் சிக்கியதால அந்த மாணவி சுமார் 1 மணி நேரம் பேருந்திலேயே தவிச்சிருக்காங்க. கேரள மாநிலம் மலப்புரத்தில் பள்ளி பேருந்தில் மாணவியின் விரல் ஜன்னலோரத்தில் உள்ள ஓட்டையில் சிக்கிக் கொண்ட நிலையில் தீயணைப்புத் துறையினர் போராடி மாணவியை மீட்டனர். பேருந்தில் இருந்து இறங்குவதற்காக எழுந்த மாணவியின் கைவிரல் ஜன்னலோரத்தில் இருந்த ஓட்டையில் திடீரென சிக்கிக் கொண்டது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி பேருந்தின் தகரத்தை கட்டர் மூலம் வெட்டி எடுத்து மாணவியின் விரலை வெளியே எடுத்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.